ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் மொறு கீரை வடை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி வடையாக வேணாலும் தட்டிக்கலாம், அல்லது குட்டி குட்டியாக இந்த மாதிரி போண்டா மாதிரி வேணாலும் செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் கீரை சாப்பிடாத குழந்தைகளும் கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பர்பாக இருக்கும். கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வடை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வடை செய்கிறதுக்கு வந்து வடைப்பருப்பு ஒரு 200 கிராம்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஊறிச்சு பாருங்கள். கில்லு பதம்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறிச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வடைக்கு வந்து ரொம்ப ஊறுதுன்னா எண்ணெய் குடிச்சிரும். அதனால் மொறுமொறுப்பாகவும் இருக்காது. ஒரு மிக்சர் ஜாரில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். இந்த பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து போட்டுக்கலாம் மிக்சர் ஜாரில். இந்த காஞ்ச மிளகாய் வந்து போடும்போது வடை வந்து வெள்ளை கலரில் இல்லாமல் கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சோம்னா வடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இனி ஒரு பேட்சும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. முழு வடைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் அதையும் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் துருவி வேணாலும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, மல்லி இலைகள் எல்லாம் சேர்த்தி ஃபைனலாக வந்து நம்ம எந்த கீரை வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறேன், நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கீரையை சேர்த்திக்கலாம். நம்ம வந்து பருப்பு தண்ணி இல்லாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த கீரையில் இருக்கக்கூடிய தண்ணியே வந்து இதுக்கு சரியாக போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சில கீரைகள்லாம் நம்ம போடும்போது இந்த மாதிரி வடை வந்து உருட்டை வராது. இந்த முருங்கைக்கீரை பாருங்கள், நல்லா எப்பவும் போல் நம்ம வடை செய்யலாம், அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இப்போது நம்ம ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு வந்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிறதுக்குள்ள இந்த பருப்பு வந்து உருண்டையாக்கி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து உருண்டையாக்கி வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. வடை போடும்போது எப்போவுமே எண்ணெய் நல்லா சூடான பிறகு போடும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வடை தட்டி போடணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி சைஸில் தட்டி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நுரை வரும். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே நுரை வரும். அந்த நுரை வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம். புளி வந்து நம்ம சேர்த்திட்டோம்னா அந்த நுரை வந்து வராது. பாருங்கள், 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு திருப்பி போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லான கீரை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை வடை அப்படின்னு சொன்னால் தான் தெரியும், சொல்லாமல் கொடுத்தா கீரை சாப்பிடாத குழந்தைகளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியான வடை டீ டைமில் சாப்பிடும்போது சூப்பராக அலாதியான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி கீரை வடை வந்து செஞ்சு பாருங்கள். இனி ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கீரை போடும்போது ரொம்ப நேரம் விட்டோம்னா அந்த கீரை வந்து கருகிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து மிதமான சூட்டில் வச்சு நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்கக்கூடிய மாவு நம்ம தட்டி போட்டுக்கலாம். கீரை வடை செய்யும்போது முருங்கைக்கீரை எந்த கீரை வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யலாம்.
ஆனால் முருங்கைக்கீரையில் செய்யும்போது டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். நல்லா முருகலாயிருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து தனியாக நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி போண்டா மாதிரி உருட்டி போட்டாலும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உருட்டி போட்டுக்கலாம், குலோப் ஜாமுன் மாதிரி. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுத்துட்டோம், இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் அதை விட நல்லாயிருக்கும். இப்போது வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிறிஸ்பியான வடை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், இந்த வடை வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இப்போ குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய வடையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.